போன இதயத்தை சாப்பிட்டா நான் சுத்தம் பண்றேன், அதுல மாசம் செய்யணும் இல்லையா? இருதயத்துல சுத்தம் உள்ளவன் பாக்கியமா நல்ல தேவனை நினைச்சிருக்கான். அதனால உங்க இருதயத்துல இருக்கிற அக்கிரமம் எல்லாம் போனா இந்த சோப்பு அந்த சோப்புல இயேசு கிறிஸ்து ரத்தம் சரீரத்தின் பாவத்தை மாத்தின ஆத்மாவை மீட்கும் போதுதான் இயேசு சாமி ரத்தம் செஞ்சிருக்கிறார். நீங்க உங்க உள்ள சுத்தமாகனா கடவுள் தந்த ஆலயமா மாறினா இயேசு சாமி ஏற்றுங்க. அப்போது உங்களுக்கு சமாதானமும், இயேசு வந்த உள்ளத்துல என்ன இருக்குது? சந்தோஷம். இயேசு வந்த உள்ளத்துல சமாதானம், இயேசு வந்த உள்ளத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். இதெல்லாம் வேணுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இயேசு வந்தே ஓடிவா. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. நிறைய பேசினா டைம் இல்லாததுனால ஐயா வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. மத மாறத்தால, ஜாதி மாறத்தால ஒட்டி எடுக்காதீங்க, ரூபா எடுக்காதீங்க. இல்ல இயேசு உள்ளத்தை கேட்குது. மன மாற்றமே மாற்றம், மத மாற்றம். நாங்க வந்ததுல மத மாற்றத்துக்கு வந்துக்கிறோம். மன திரும்ப பாவி மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. இதயம் சுத்தமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், மீட்பார், ரட்சிப்பார், நல்ல கதியம் கேட்ட பரலோகத்தில். இதை குறித்து இன்னும் நீங்க கூடுதலா அறிய விரும்பினால் 8வது மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிய விரும்பினால் 179 11வது தெருவில் தேவன் நகர் வியாசர்பாடி பெத்தேல் அப்போஸ்தல ஜெப வீடு அமைந்துள்ளது. அதுல பாஸ்டர் கே குமாரவேல் ஆபரகாம் உங்களுக்காக எல்லா பிரச்சனைக்காகவும், வியாதிகளுக்காகவும், நோய்களுக்காகவும், குடும்ப சமாதானத்துக்காகவும் ஜெபம் பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பார். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நடக்கும், அதில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.